தான் ஆகும், ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஸோ நமக்கு வர வருமானம் இவ்வளோதான். இதில் எப்படி சேவ் பண்ணணும், எப்படி வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செலவே வந்து கடைசியில் யார் கையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. நம்ம கடைசி காலம் வரையும் பிள்ளைகளுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் நம்மளை வச்சு பார்க்குங்க. அப்போ நமக்கு செலவு பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக செலவு பண்ணுவாங்க. நம்ம அம்மா அப்பா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலேருந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு சம்பாதிக்கிற சம்பளம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம யோசிக்க டிப்ரெஷன் தான் ஆகும், ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஸோ நமக்கு வர வருமானம் இவ்வளோ தான். இதில் எப்படி சேவ் பண்ணணும், எப்படி வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செலவே வந்து சேவிங்ஸ் தான் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு, நம்ம வாழ்க்கை முறைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிற செலவே வந்து சேவிங்ஸாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களால் எவ்வளோ முடியும்னு தெரியும் உங்களுக்கே. ஸோ ஏன்னா ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவங்களோட குடும்ப நிலைமைகள் என்னன்றது புரியும், கஷ்டங்களை அனுபவிக்கிறதுனால அந்த கஷ்டத்தை பற்றி என்னன்றது புரியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சிக்கனமாக செலவு பண்ணுறது எப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்போது நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுல தான் கவனம் வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதில் என்ன சேவ் ஆகிட போகுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. 100 ரூபாய்க்கு கூட தங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்தில் சேவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய இருக்குங்க. நீங்கள் ஒரு 500 ரூபா போட்டிங்க அப்படின்னா அது வந்து பல லட்சமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இப்போ இருக்குது. ஷேர் மார்க்கெட் இருக்குது, ட்ரேடிங் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது, கோல்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அதில் நம்ம இன்வால்வ் ஆக வேண்டாம். நமக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சுட்டு நம்ம நீட்டாக சேவ் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா நிறைய இருக்குது. அதில் வந்து கரெக்டாக அதை வந்து நல்லா படித்து புரிஞ்சு அதில் ஆராய்ச்சி பண்ணி அதை எந்த ஷேரில் போட்டால் கரெக்டாக வரும், எப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஷேர் மார்க்கெட்டை பற்றியெல்லாம் சொல்லுங்கன்னு. எனக்கு சத்தியமாக அதில் ஒரு நாலேஜுமே கிடையாது. நான் அதில் இன்வால்வ் ஆகவும் விரும்பலை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் குறையும் போது தான் வாங்கணும், ஷேர் பீக்கில் இருக்கும்போது நம்ம வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஷேர் குறைய போகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே எடுக்கவும் கூடாது. ஒரு டைம் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் விட்டுறணும். அப்போ தான் அதில் வந்து நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் மாதம் போடுறவங்க கண்டினியூவாக போட்டு, அதில் ஆட்டோ பேனுமே மெத்தடுமே இருக்கும், கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ 500 ரூபா போடுறீங்க அப்படின்னா 500 ரூபா செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து 500 ரூபா போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன ஷேரில் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி எனக்கு நாலேஜ் கிடையாது, பேசிக்கான விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் வந்துட்டு பணமாக சேவ் பண்ணுறது எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணாது. ஸோ பெஸ்ட்டு எப்படின்னா கோல்டாக சேவ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நான் 100 ரூபாய் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு உள்ள கோல்டை நான் இன்றைக்கி வாங்கினேன் அப்படின்னா இன்னும் 1 மந்த் கழிச்சு அந்த 100 ரூபாய்க்கு நான் வாங்கின கோல்டு 200 ரூபாயை கூட மாறலாம். ஸோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அப்புறம் இன்னும் நிறைய சொல்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு, நிறைய இருக்குது. எல்லாத்த விடையும் பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், லாபத்தை கொடுக்குறது ஒரு விஷயம்னா பார்த்திங்கன்னா கோல்டு தான். ஸோ நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிடைக்கிற வருமானத்தில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது கோல்டு சீட்டுக்கு. அது நீங்கள் வீட்டில் எடுத்து வைக்கிறது பிரயோஜனமே கிடையாதுங்கள. மாதம் நான் 1000 ரூபாய் எடுத்து வச்சுறேன்க்கா, 10 மாதம் 11 மாதம் கழிச்சு 12,000 ரூபாய் 11,000 ரூபாய் எனக்கு கிடைக்குது, அதை கொண்டு போயிட்டு நான் வந்து கோல்டு காயின் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி மாதம் 1000 ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாயாக தான் இருக்கும் 11 மாதம் கழிச்சு. பட் நீங்கள் அதவே வந்துட்டு டிஜிகோல்டு ஆப்போ இல்லை வந்து டேரெக்டாக உங்களுக்கு எந்த இதுவுமே ஃபோனை பற்றி நாலேஜே கிடையாதுன்னா டேரெக்டாக போய் பணத்தை பே பண்ணுறதோ இருக்கிற விஷயம் வந்து, ஏன்னா அது வர வைக்கப்படுது. அப்போ அது வந்து பெனிஃபிட் கொடுக்கும். 11 மாதம் கழிச்சு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். நீங்கள் ஸ்கீமா போடுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லை. ஸோ ஜுவல்லரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கீமா போட்டுக்கோங்க. கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கூட நீங்கள் ஸ்கீமாவே போட்டுக்கோங்க. எதுக்கு அதில் வந்து உங்களால் வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கோல்டு காயின்னா நம்ம ரெடி கேஷ் கொடுத்து, கண்டிப்பாக நானே அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். கோல்டு காயின்னா ரெடி கேஷ் கொடுத்தா எடுப்பேன். ஏன்னா 3% தான் வேஸ்டேஜ். ஜுவல்லரிக்கு இங்கே எனக்கு 15%லேருந்து 20% வரையும் ஆஃபர் கொடுக்குறாங்க. நான் ஏன் அதை விடணும் அப்படின்னு நினைப்பேன். பட் 1 கிராம் 2 கிராமில் வந்து நான் சீட்டு போடுறேன் அப்படின்னா அதில் எனக்கு என்ன நான் ஜுவல்லரி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்ச பார்த்தா நான் ஒரு 4 கிராம் இருந்தால் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தோடு கூட எடுக்க முடியும்.
அப்படி இருக்க பட்சத்தில் 1 கிராம் 2 கிராமில் சீட்டை போட்டுட்டு நான் வந்து ஜுவல்லரி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. அதில் நீங்கள் கோல்டு காயின் எடுத்து சேர்த்து வச்சு ஒரு 2-3 சீட்டு போட்டு ஒரு 4-5 கிராமோ 10 கிராமோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜுவல்லரி எடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதாங்க பெஸ்ட்டு. சும்மா குட்டி குட்டி குட்டியாக நகைகள் எடுத்து வைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஒரு நகை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் ரொம்ப சம்பளம் கம்மியாக வாங்குறேன் அப்படின்னா கூட நீங்கள் பெரிய நகைகள் எடுக்க முடியும். சீரியஸாக சொல்கிறேன். சம்பளம் ரொம்ப ரொம்ப 10,000 ரூபாய் தான் வாங்குறேன், ஆனால் எனக்கு ஒரு 4 பவுன் 5 பவுன் எடுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அந்த 4 பவுன் 5 பவுன் எடுங்க. உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் சேமிக்கிற அமௌண்ட் கம்மி, அதனால நமக்கு கிடைக்கிற கிராம் கம்மி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஒரு 4-5 வருஷமா அந்த கிராம்ஸையே எடுத்து வைங்க, கோல்டு காயினாகவே எடுத்து வைங்க. எவ்வளோ பட்சம் அதிகபட்சமாக உங்களால் கஷ்டப்பட்டு சேர்க்க முடியுமோ அந்த 4 வருஷம் கழிச்சு 5 பவுனாக எடுத்து போட்டுக்கோங்களேன். அதுதாங்க பெஸ்ட் ஐடியா. அதை விட்டுட்டு நம்ம வந்து உடனே பெரிய நகைகள் எடுக்கணும் அப்படின்றது நம்மளால சாத்தியமே இல்லாத விஷயம். அதுக்காக வந்து குட்டி குட்டி பொருளாக எடுத்து நான் இப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜுவல்லரியே குட்டி குட்டியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லாபத்தை தான் நஷ்டத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி எடுக்காதீங்க. 1 கிராம் 2 கிராம் சேமிக்கிறவங்க கோல்டு காயினாகவே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. கோல்டு காயின்லேயும் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரக்டர். அதுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ உள்ள கோல்டு ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9,200 22 கேரக்டர். பட் வந்து 24 கேரக்டர் 9,800 சில்லறையை தாண்டி போயிடுச்சு. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் 24 கேரக்டர் வாங்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் 24 கேரக்டர் கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. ஸோ கோல்டு காயினுக்குமே நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க, எங்கே வாங்கினா வேஸ்டேஜ் இல்லாமல். ஒவ்வொரு கடைகளையும் ஒவ்வொரு விதமான கோல்டு காயின் இருக்குது. இப்போ வந்து தங்கமேலில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி உருவம் பதிச்சது இருக்குது. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி இருக்கும். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அந்த டிசைன் போட்டு கூட கோல்டு காயின் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால வேஸ்டேஜை அதிகமாக போடுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பீமாவில் வந்து கோல்டு காயினுக்கு ரொம்ப ரொம்ப வேஸ்டேஜ் கம்மி. யார் வாங்கியிருக்கீங்களோ அவங்க வந்து கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள். பீமாவில் வந்து கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் 1.5% தான். இதுவே நீங்கள் தங்கமயிலில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா 3%. அதுவே 24 கேரக்டருக்கு பீமாவில் நோ வேஸ்டேஜ். ஒன்லி 24 கேரக்டர் கோல்டு ரேட் என்னவோ அந்த இதுலேருந்து டைரெக்டாக 3% ஜிஎஸ்டி. இதுவே நீங்கள் வந்து ஜோயால்காஸோ இல்லை வந்து தங்கமயிலே போய் கேட்டிங்கன்னா 6%லேருந்து 8% வரையும் போடுறாங்க. ஸோ 24 கேரக்டர் கோல்டு காயினுக்கு. ஸோ இது வந்து என்ன வித்தியாசம்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த காயின் தான் வித்தியாசம். காயினில் வந்து அந்த டிசைன் போடுறது கூட கேட்பாங்க. அது மேபி வந்துட்டு சில கடைகளில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறது பீமாவுக்கு போங்க. அதுவும் மதுரை பிரான்ச் மட்டும்தான் எனக்கு தெரியும். அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் கம்மியாக கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செலவுக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கிற அமௌண்ட்டே சேவிங்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டீங்க சேவிங்ஸ்க்கு அப்படின்னா மிச்சம் இருக்க காசில் தான் செலவு பண்ணணுன்ற எண்ணமே வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம செலவுலாம் போக மிச்சம் இருக்கிற காசில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1% கூட நம்மளால் சேமிக்க முடியாது. எந்த வீட்டில் வந்து சம்பாதிக்கிற சம்பாதத்தில் இருந்து மிச்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வீட்லேயுமே கிடையாது. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க வீட்டில் கூட மிச்ச காசு இருக்காது. ஏன்னா அவ்வளோ இஎம்ஐ அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா கூட நம்ம ஏற்படுத்திக்குவோம். இந்த காசு இருக்குது, இதை பண்ணிக்கலாம், இந்த காசு இருக்குது, இந்த பேர். ஆனால் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்கிட்டா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஜெயிச்சு வெளியே வர முடியும். ஏன்னா அதுவும் சேவிங்ஸ் கமிட்மெண்ட் மீன்ஸ் நான் வந்து மற்றது சொல்ல சேவிங்ஸ்னு ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணணும். அந்த சேவிங்ஸுமே எப்படி இருக்கணும்னா அடுத்த ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நகைக்கடையை டிபெண்ட் பண்ணி ஒரு ஏலச்சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட தானே கொடுத்துருக்கோம். அப்போ குரூப்பாக இருப்பாங்க, அது கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். இல்லைன்னா 4 பேர் நல்லா கேட்டுருவாங்க, நம்மளை திட்டிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் அப்போ ஒரு பயம் இருக்கும். ஐயோ 10ஆம் தேதி ஆனால் ஒரு ஏலச்சீட்டு போட்டிருக்கோமே, அவங்களுக்கு கொடுக்கணும்னா சத்தம் போடுவாங்களே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ சம்பளம் வந்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், அந்த ஏலச்சீட்டுக்கு காசு கொடுக்கணும்ப்பா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அழகாக சேமிக்க முடியுங்க. எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் சேமிக்கிறது மிக முக்கியம். கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைங்க. கடனுக்கு எடுத்து வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பீங்க. கடனுக்கும் எடுத்து வைக்கணும். கடனுக்கு ஒரு 20% எடுத்து வச்சா சேவிங்ஸ்க்கு ஒரு 10% கூட எடுத்து வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 5% கூட எடுத்து வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ், ரொம்ப வந்துட்டு புவர் மிடில் கிளாஸாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு
கொஞ்சம் அமௌண்ட் சேமிக்கிறது அப்படிங்கிறது கூட கஷ்டம் தான். பட் அதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டோன்ற அர்த்தம். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை வந்து கேஷாக வீட்டுக்குள்ளே போட்டு முடக்காதீங்க. நிறைய பேர் சேவிங்ஸ்ன்ற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அஞ்சரைப்பட்டியில் 1 வருஷமாக சேர்த்து வச்சுட்ருப்பாங்க, 2 வருஷமாக சேர்த்து வச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குது, இந்த அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் நகை சீட்டாக போடுங்க. இல்லைப்பா எனக்கு வந்து கிளம்சியாக ஒரு ஃப்ளெக்சிபிளே இருக்காது, ஏட்டிக்கு புட்டியாக தான் எனக்கு கிடைக்கும், ஒரு டைம் 100 கிடைக்கும், ஒரு டைம் 200 கிடைக்கும், ஒரு டைம் 1000 கிடைக்கும், ஒரு டைம் 1000 கிடைக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜிகோல்டு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியலனாலும் கற்றுக்கோங்க. அது ரொம்ப பெரிய ரிஸ்கிலாம் கிடையாது, ஈஸியான ஒரு விஷயந்தான். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் அப்படியே அமௌண்ட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தை தான். நம்ம போய் அதில் உள்ள எல்லாத்தையும் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. அமௌண்ட்டு எப்படி போடணும், அமௌண்ட்டு சென்ட் ஆகிடுச்சா, எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை அப்பப்போ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுனால மிகப்பெரிய சேவிங்ஸ், ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளைகளும் கஷ்டப்படாமல் இருக்கும். ஒன்றுமே சேமிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது அழகாக சேமித்து நம்ம லைஃப் வந்து ரன் பண்ணிடலாம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கிற சம்பளத்தில் எவ்வளோ உங்களால் முடியுமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுருங்க. அது வந்து உங்களை வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணி அது ஒரு சேவிங்ஸாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழை சீட்டுலேயோ குலுக்கு சீட்டுலேயோ இல்லை வந்து நகைக்கடை ஸ்கீம்லேயோ போட்டுக்கோங்க. இப்போ ஏழை சீட்டு குலுக்கு சீட்டை ஏன் நான் சொல்கிறேன்னா, அதை நீங்கள் போடுற மூலமாக அது ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு பெரிய கடன் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை அடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 லட்சமோ இல்லை 1 லட்ச ரூபாய் அதில் 50,000 சீட்டு கூட நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த குலுக்கு சீட்டு அமௌண்ட்டு நம்ம கையில் கிடைக்கும் போது அதை கொண்டு போய் 1 டைம் டெபாசிட் ஸ்கீம் நான் போட்டிருக்கேன் இப்போது ரீசெண்டாக வீடியோ, அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் சேவிங்ஸை பற்றி சூப்பராக வந்து நகை சீட்டு போட்டு எவ்வளோ கிராம்ஸ் கூட எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய அமௌண்ட் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இப்படி கிடைக்கிற அமௌண்ட்டில் போயிட்டு ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் எடுத்தீங்க, உடனே 50,000 விழுந்துருச்சு நம்ம போய் நகை எடுக்கணும்னு எடுத்தோன்னா அதில் நீங்கள் 30,000 ரூபாய்க்கு தான் நகை எடுத்திருப்பீங்க. ஆனால் நம்ம 50,000க்கு எடுத்துட்டோம்ப்பா அப்படியே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது கிடையாது. அந்த தங்கத்தோட வேல்யூ வந்து 30,000 தான் இருக்கும். மிச்சம் ஃபுல்லாக அமௌண்ட் எல்லாமே வேஸ்டேஜ், ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அதுலேயே போயிடும். ஸோ அதனால் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின 50,000த்துக்குமே உங்களுக்கு தங்க கிடச்சிரும். அப்போ நம்மளோட அமௌண்ட்டை ஒரு பைசா வேஸ்ட் ஆகலை, வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுக்க முடியும். ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி 11 மந்த் வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான், ஆனால் நம்பிக்கையான கடைகளில் போடணும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறதுல மெயினாக சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டில் இருக்காதீங்க. எவ்வளோவாச்சும் முயற்சி பண்ணி வாடகை வீட்டை தவிர்த்துட்டு ஒத்திக்கு வீடு பிடிச்சிருங்க, லீஸுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாங்குற சம்பளத்தில் மிகப்பெரிய செலவாக வந்து அமைகிறது வாடகை தான். 10,000, 15,000 மிடில் கிளாஸில் இருக்கும், ரொம்ப சின்ன ரூமில் இருக்கிறோம் அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாய் தவிர்த்து எந்த ரூமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் வந்து பிச்சுட்டு போகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு எங்கிட்டாச்சும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி ஒரு ஒத்தி வீட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மாதம் மாதம் அந்த கிடைக்கிற, இப்போ வெளியில் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, வட்டிக்கு கூட வாங்குங்கன்ற, வட்டிக்கு வந்து 1 பைசா வட்டிக்கு கூட நீங்கள் வாங்கி ஒத்திக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாடகை கொடுக்குற அமௌண்ட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து சீட்டு போட்டுருங்க. அப்போ சீட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த சீட் அமௌண்ட் விழுகிறத வச்சு நம்ம வெளியில் வாங்கின கடனை அடைச்சிட்டு, ப்ளஸ் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளில வாங்கின கடனையும் அடைச்சிட்டோம், நம்ம ஒத்திக்கி இருக்கிறோம். அப்போ ஒத்தி பண்ணோம் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். இப்போ 2 லட்சத்துக்கு ஒத்திக்கு இருக்கீங்க அப்படின்னா 2 லட்சம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதில் 10,000 ரூபாய் நம்ம தான் பிடிப்பாங்க ஒயிட் வாஷ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதிலிருந்து மிகப்பெரிய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கொடுக்குற ரெண்ட்டு தான் வாங்குகிற சம்பளத்திலேயே மிகப்பெரிய செலவாக போகிற பெரிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். வீட்டில் வாங்கி போகிற ஸ்நாக்ஸோ இல்லை கிராசரி சாமான்ஸோ அவ்வளோ செலவு வரப்போகிறது கிடையாது. அதை விட அதிகபட்சமாக வர்றது மாதம் மாதம் கொடுக்குற ரெண்ட்டு தான். ஸோ அதை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுலேருந்து நம்ம சூப்பராக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அக்கா வந்து ரொம்ப வருஷ காலமாக வாடகைக்கு தான் இருந்துச்சு. நான் ரீசெண்டாக வந்து அதை சத்தம் போட்டு அவங்க வட்டிக்கு வாங்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டி வந்து வாங்கின இடத்துல ரெண்ட்டை வந்து நான் சொன்ன மெத்தடு சேம் உங்களுக்கு இப்போ நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி வந்து சீட்டை போட்டு அந்த வட்டிக்கு வாங்கின மட்டும் அடைச்சிருச்சு. இப்போ அந்த பிள்ளை வந்து ஒத்தி கொடுத்துருக்க அமௌண்ட்டும் சேஃப் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சும்மா உட்காந்துட்டு என்னால் சேவ் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில் போயிட்டு ஷாப்பிங் பண்ண பாருங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு அந்த மாதிரி விஷயம் டிமார்ட்லாம் போனீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே நல்லாவே கிடைக்கும். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. எம்ஆர்பியை விட ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு 5000 பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்னா 3000லேயே முடிஞ்சிடும். முக்கியமான தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச பொருளை 3000லேயே வாங்கிடலாம். இதுவே நீங்கள் வந்து உங்கள் வீட்டு நியர்பையில் உள்ளதில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 5000க்கு மேலேயே போய் முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 month ஒன்ஸ் நீங்கள் கிராசரி வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு நாள் தான் போக போகிறோம் டிமார்ட்டுக்கு போய் நம்ம அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக சேமிக்க முடியும். ஏன்னா ஒரு கிராசரி வாங்குற பட்சத்தில் அதில் வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் மிச்சமாகுது அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு டிஜிகோல்டு ஆப்பில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த விதத்தில் நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. சின்ன சின்ன இதுதானே இதில் என்ன வந்துட்டு போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிற மிகப்பெரிய தப்பு இதுதான். 1000 ரூபாய் 500 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் இதில் என்னன்னு யோசிச்சு நீங்கள் ஒரு மாதம் அதாவது சேலரி வந்த டேட்ல இருந்து நெக்ஸ்ட் சேலரி வர டேட் வரையும் நீங்கள் வந்து அதை மட்டும் கால்குலேஷன் பண்ணுங்க. 200 ரூபாய் தானே அப்படின்னு யோசிச்சிங்களா, அந்த 200 ரூபாய் எடுத்து வச்சிருங்க. திரும்ப 100 ரூபாய் தானே அப்படின்னு யோசிப்பீங்களா, ஒரு பொருள் இது என்ன 100 ரூபாய் தானே வாங்கி சாப்பிட்ருவோம், இது என்ன 100 ரூபாய் தானே இந்த பொருள் வாங்கிக்குவோம் அப்படின்னு நினைப்பீங்களா. அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி வைங்களேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின சம்பளத்தை விட அதிகமான செலவு அதில் தான் வந்து நிற்கும். ஸோ எங்கே போய் கடன் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களில் போய் லாக் ஆகிட்டாங்க. நம்ம கடன் வந்து வீட்டில் அதிகமான நெருக்கடி வர்றது காரணம். ஸோ இதை பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறிகளை உழவர் சந்தையில் போய் வாங்க. ரொம்ப கம்மியான ரேட்டு, நல்லாவும் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மார்னிங் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை தான் போகிறது. ரொம்ப கம்மியாக அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் கூட போடுறாங்க. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கத்திரிக்காய் கூட போட்டுற மாட்டான். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டுற மாட்டான். அந்த அளவு என்னவோ அதுதான், அதுக்கான அமௌண்ட் என்னவோ அதுதான். அப்படியே டப்புன்னு தட்டிடுவோம். அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி அது இதுன்னு வேற கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தைகள் எங்கே போடுறாங்களோ அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எதில் சேமிக்க முடியுங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். பட் நம்ம அதை ட்ரை பண்ணுறதே கிடையாது. அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அப்படி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சேமிக்கவே முடியாது, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன், இல்லை ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், என்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் அப்போ போய் ஷாப்பிங் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக பண்ணுங்கள். அவசரமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய் எதையாச்சும் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமான செலவுகள் தான் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் பிளானிங் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்குகிற சேலரி எவ்வளோ இருக்கும் அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் கூட எனக்கு தெரியாது. வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வாங்கி கொடுத்துருவாங்க, எனக்கு சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த ஒன் டைம் டெபாசிட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், நான் எப்படி நகையை வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதனால தான் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நகைகளை வச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸுமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காவது முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் கூட இதை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் வருது அப்படின்னா அதில் வந்து எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெத்தடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான் எடுத்து வைக்கணும். ஸோ எப்படி சேவிங்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கலாம், அதிகமாக இதை நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரெண்ட் வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே மிகப்பெரிய சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ 10,000 ரூபாய்க்கு 3000 ரூபான்னா அப்போ 20,000 30,000 சேமிக்கிறவங்களாம் 15,000 20,000 30,000 சொல்லிட்டு ரெண்ட் ஹவுஸில் இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 வரையும் ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணாலே நம்மளால் மிகப்பெரிய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ 10,000 ரூபாயில் 3000 ரூபா வந்து ரெண்ட்டுக்கு போயிடுது. அப்புறம் வந்து பெட்ரோல் கண்டிப்பாக வந்துட்டு ட்ராவல்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ அந்த ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கிட்ட நான் எழுதியிருக்கேன். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறவங்க பஸ்ஸு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. இல்லை என்ன சொல்கிறது, பெட்ரோல் கொடுத்து ஒர்க்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. பெட்ரோல் அலவன்ஸ் இப்போ எங்கள் கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இதில் பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஃபீல்டு ஒர்க்கு போகிறதுனால அவங்க பெட்ரோலுக்கு மட்டும் அலோவ் பண்ணி பெட்ரோல் வந்து கம்பெனியே சார்ஜ் எடுத்துக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி இருக்க பட்சத்தில் நம்ம ஓனாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அது சம்பளத்தை பொறுத்து நான் கம்மியாக போட்டிருக்கேன். பட் நிறையவே செலவாகிற விஷயம் பெட்ரோல்லே இருக்குது.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபான்னு போட்டிருக்கேன். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மந்த்லி 1000 ரூபான்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட்டுன்றது ஒரு நல்ல பிடிச்ச படமோ இல்லை கோவிலுக்கே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக வரும். அதனால் 1000 ரூபாய் போட்டிருக்கேன். மொபைல் ரீசார்ஜ் கண்டிப்பாக 300 ரூபாய்னாலும் வேணும். ஏன்னா ஒரு ரீசார்ஜ்ன்றது குறைஞ்சபட்சம் 299 தான் இருக்குது. எல்லாமே நெட்டு எல்லாமே நெட்டு போட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்பீங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப நெட்டு தேவை அப்படின்றதும் வரும். ஏன் இந்த நெட்டு தேவை அப்படிங்கிறேன்னா இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தேவைப்படுது. ஏன்னா பிள்ளைகளோட ஸ்டடிக்காக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். வாட்ஸ்அப்பில் தான் டீட்டெயில்ஸை அனுப்புகிறாங்க. அதனால் கண்டிப்பாக தேவை. இது வந்து சிபிஎஸ்சின்னு கிடையாது, மெட்ரிகுலேஷன்ஸ்லேயும் நடக்குது. எங்கள் அக்கா பிள்ளைய 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன்ஸ்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்புகிறாங்க. அதுவும் 12ன்றப்போ ஃபோனே வாங்கி கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போது ஃபோன் இல்லாமல் நம்ம படித்த காலம் வேறு, இப்போ ஃபோன் இருந்தால் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே வந்துருச்சு. அடுத்து ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 போட்டிருக்கேன். அதாவது எல்லாமே சேர்த்து கிராசரி எல்லாமே சேர்த்து ஒரு 2500. எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 500. கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து தான் வச்சாகணும். இந்த 500 500 இல்லை, நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு 100 200 கூட எடுத்து வைங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிறத பொறுத்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைங்க. நகை சீட்டு போட்டிருக்கேன், அந்த சீட்டு போட்டிருக்கேன், என் கையில் வந்து காசே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் எப்பயுமே இருந்தாதீங்க. ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் வந்துட்டு இன்னொன்று கூட ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஏடிஎம் இல்லாமல் வச்சுக்கோங்க. அதில் கேஷ் போட்டுக்கோங்க. ஒரு 100 200 போட்டு வச்சுட்டே வாங்க. என்னைக்காச்சும் ஏதாச்சும் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு. நான் எப்பயுமே சொல்லுவேன், லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் கல்யாணம் ஆனவங்க சின்ன குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டுருங்க. உங்களுக்காக இல்லைனாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய செலவு இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளோட படிப்புக்கு 1,00,000 ரூபான்னு செலவு போயிட்டுருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக குழந்தை பெற்றவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னா அப்போ அவங்க ஃப்யூச்சர்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்த கட்ட சேவிங்ஸாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்து கொண்டு போயிருங்க. இன்சூரன்ஸ் நீங்கள் குழந்தை பிறந்த உடனே நீங்கள் போட்டுடலாம். போட்டிங்க அப்படின்னா அவங்களோட 20லேயோ இல்லை 18 ஏஜ்லேயோ எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை மேரேஜுக்கோ இல்லை படிப்புக்கோ எக்ஸ்ட்ரா உள்ள செலவுகளுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நாங்கள் வந்து 2 பிள்ளைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். செகண்ட் பொண்ணுக்கு லேட்டாக போட்டோம். ஃபஸ்ட் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே நாங்கள் போட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்சூரன்ஸ் போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8,800 ரூபாய் வருது. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,200 ரூபாய் வருது. இந்த 1,200 ரூபாயில் கம்பல்சரியாக எனி அதர் சேவிங்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த சேவிங்ஸுங்கிறது ரொம்ப 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 வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேவிங்ஸ் பண்ண முடியாது. அது நீங்கள் லட்சக்கணக்கில் மாதம் லட்சத்தில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னாலும் கடைசியில் ஒன்றுமே இருக்காது. ஜீரோவில் தான் நம்ம வந்து நிற்போம். ஸோ இதை வந்து நான் ஒரு வீடியோவில் ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலாக வந்துட்டு திருச்சியில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 12 லட்சம் சம்பாதிப்பாராம். சம்பாரித்து நல்ல கோடிக்கணக்கில் வீடு இங்கே திருச்சியில், கோயம்புத்தூரில், சென்னையிலன்னு சொல்லிட்டு கோடியில் வந்து வீடு வாங்கி வச்சுருந்தாலாம், கோடிக்கணக்கில். அப்போது அந்த வீடெல்லாம் 2 பசங்களுக்கும் பிரித்து கொடுத்து அவங்கவுங்களுக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. செட்டில் பண்ண அடுத்த செகண்டே அவரை விட்டுட்டாங்க. இப்போ அவர் 5,000 ரூபாய் வாடகை கூட கொடுக்க முடியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அதை கேட்கும்போது அப்பா நம்ம நிலமையில என்ன ஆகும்? எப்பயுமே நம்ம பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழவே கூடாதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு கரை சேர்த்து எல்லாமே பண்ணுவோம். கடைசியில் ஒரு செகண்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அதே நிலமை தான் நமக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை யோசிக்கிறது கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்? நம்ம காசு நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமையை செஞ்சுட்டோமா, இருக்கிறத நமக்குன்னு வச்சுக்கணும். ஸோ சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்குன்னு ஒரு பாட்டை எடுத்து வச்சுட்டு பிள்ளைகளுக்குன்னு சேவ் பண்ணுங்க. ஸோ அந்த பாட் எப்படின்னா, இந்த எல்ஐசி கூட நான் சொன்ன மாதிரி போடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பென்ஷன் வரும். ஒரு ஏஜுக்கு அப்புறம், அதாவது ஒரு 60 70 அந்த மாதிரி ஏஜுக்கு அப்புறம் மாதம் இல்லை வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கான்னு சொல்லிட்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லியே இருக்குது. அதை போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேமெண்ட் வரப்போது. நம்ம பாட்டு வீட்டில் இருந்துட்டு நமக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து கடைசியில் யார் கையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. நம்ம கடைசி காலம் வரையும் பிள்ளைகளுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் நம்மளை வச்சு பார்க்குங்க.
அப்போ நமக்கு செலவு பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக செலவு பண்ணுவாங்க. நம்ம அம்மா அப்பா தான் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் பிளானுக்கும் சேர்த்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். மெயினாக ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு லீஸ்க்கு போனீங்கனாலே அதுவே மிகப்பெரிய சேவிங்ஸாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.